பார்த்தோம் இல்லை குட்டீஸ்? ஆமாம், நேற்று 2 டான்ஸ் பார்த்துருப்பீங்க, ஸ்கிட் பார்த்துருப்பீங்க. ஆமாம், நேற்றையோட தீம் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வெரி குட். பயத்தில் பராக்கிரமசாலி. நேற்று நம்ம ஒரு கதை பார்த்தோம் இல்லையா? அது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு மனப்பாட வசனம் படிக்கிறோம். படிக்கலாமா? ரெடியா? And now it's time for story. Story time. Oh, story. Go story. why thank you. Story time. மைட்டி வாரியர்ஸ் செகண்ட் டே விபிஎஸ்க்கு ரெடியாக இருக்கீங்களா? பராக்கிரமசாலிங்கிற தீமில் நம்ம விபிஎஸ் நடத்திட்டு இருக்கிறோம். நீங்களும் பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கும் எக்ஸைட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? பயத்தில் பராக்கிரமசாலின்னு சொல்லி கிதியோனை பற்றி பார்த்தோம், வசனங்களையும் கற்றுக்கிட்டோம் இல்லையா? அதே போல் இன்றைக்கும் குறைவில் பராக்கிரமசாலிங்கிற தலைப்பில் ஒரு நபரை பற்றி கற்றுக்க போகிறோம், கதை கேட்க போகிறோம், வசனத்தையும் கற்றுக்க போகிறோம். அந்த நபர் யாருன்னா மோசே. இந்த மோசையை பற்றி நிறைய கதை கேட்டோம், மோசையை பற்றி நிறைய நமக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி மோசையை குறித்த ஒரு காரியத்தை கற்றுக்க போகிறோம். அது என்னென்னா, மோசேவுக்கு இருந்த காரியத்தில் ஆண்டவர் எப்படி நடத்தினார்னு கற்றுக்க போகிறோம். மோசே தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருந்தான். அந்த ஒரே மலைகிற இடத்துல வரும்போது ஒரு முச்செடி எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறாரு மோசே. அவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த முச்செடி எரிஞ்சிட்டு இருந்தும் அந்த முச்செடி ஒன்றுமே ஆகலை. நம்ம வீட்டு பக்கத்துலலாம் செடியெல்லாம் எரிஞ்சால் கருகி போகும் இல்லையா? ஆனால் அந்த மரத்தில் அந்த முச்செடியில் எரியும் போது அந்த முச்செடிக்கு ஒன்றுமே ஆகலை. அவர் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சரி நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லி போகிறாரு. அவர் பக்கத்தில் போகும்போது அந்த முச்செடி கிட்ட வரும்போது அந்த முச்செடியிலிருந்து ஒரு சத்தம். அது யாருன்னா ஆண்டவர் பேசுகிறாரு. மோசே மோசே 2 டைம் கூப்பிடுறாரு. மோசே உடனே ஆச்சரியப்பட்டு ஐயோ யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து என்ன சொல்கிறாரு? அடியேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சத்தம் மறுபடியும் வருது. நீ நிற்கிற இடம் ரொம்ப பரிசுத்தமானது. உன் பாதரட்சையெல்லாம் என்ன பண்ணு, நீ கழட்டி போட்டுட்டு வா. பாதரட்சைனா செப்பல்ஸ். அந்த இடம் ரொம்ப சுத்தமான இடம். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். உன் செப்பலெல்லாம் நீ கழட்டிட்டு வான்னு சொல்லும்போது மோசே அதே மாதிரி செஞ்சுட்டு போகிறாரு. அப்படி போய் அங்கே நிற்கும்போது ஆண்டவர் மறுபடியும் மோசே கிட்ட பேசுகிறாரு. என்னன்னு, தான் ஜனங்கள் எல்லாம் எகிப்து தேசத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய வேதனையை என்னால் பொறுக்க முடியல. அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். அவங்க எனக்கு ஆராதனை செய்யணும்னு சொல்லி என்னுடைய தேசத்துக்கு வரணும். நான் அவங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வரணும்னு சொல்லி மோசைக்கிட்ட சொல்கிறாரு. மோசைக்கு ஒரே ஆச்சரியம். என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாரு, என்கிட்ட ஏன் இதெல்லாம் மறுபடியும் பேசுகிறாருன்னு சொல்லி மோசைக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தான் அந்த ஜனங்களை போய் கூட்டிகிட்டு வரணும். நீ தான் அந்த ஜனங்களை கூட்டிகிட்டு எனக்காக ஆராதனை செய்யணும்னு சொல்லும்போது மோசேக்கு மறுபடியும் ஆச்சரியப்படுறான். ஐயோ அவ்வளோ பெரிய ராஜா கிட்ட போய், அந்த எகிப்தின் ராஜா கிட்ட போய் நான் எப்படி பேசுவேன்? அவங்ககிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட பலனே கிடையாது. அந்த ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு நான் ஏமாத்திரம்னு சொல்லி மோசே சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நீ ஏன் பயப்படுற? நான் உன் கூட இருந்து உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. ஆனால் அப்பவும் மோசைனால நம்பவே முடியல. மோசைனால அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா மோசேவுக்குள்ள பயம் இருந்துச்சு. என்கிட்ட எந்த பலனுமே இல்லை, என்கிட்ட எந்த திறமையுமே இல்லை. நான் எப்படி போய் அந்த ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறதுன்னு சொல்லி ரொம்ப பயப்பட்டாரு. ஆண்டவர் மீண்டுமா சரி இவன் நம்ப மாட்டான்னு சொல்லி அவனுக்கு அதிசயங்கள் அற்புதங்களை செஞ்சா வச்சு நம்புவான்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, மோசே கையில் குச்சி வச்சுருந்தாரு. ஆடு மேய்க்கிறவங்கெல்லாம் குச்சி வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த குச்சியை கீழே போடு, அந்த கோலை கீழே போடுன்னு சொல்கிறாரு. மோசே அந்த கோலை கீழே போட்ட உடனே அந்த கோல் பாம்பாக மாறிடுச்சு. மோசேக்கு மறுபடியும் ஆச்சரியம், ரொம்ப ஷாக் ஆகிட்டான். மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையை நீட்டி அந்த வாழை பிடின்னு சொல்லப்போ அந்த பாம்போட வாழை பிடிக்கிறப்போ அந்த பாம்பு மறுபடியும் கோலாக மாறிடுச்சு. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஐயோ ஆண்டவர் இப்படியெல்லாம் அற்புதம் பண்ணுறாரு, இப்படியெல்லாம் அதிசயம் பண்ணுறாரு. அவனுக்குலாம் ஆச்சரியம் இருந்துச்சு. ஆனால் பயமும் ஒரு ஓரத்தில் இருந்துச்சு. அப்போவும் அவன் ஆண்டவர் சொல்கிறத நம்பலை. ஆண்டவர் சொல்கிறது அவன் ஏற்றுக்கலை. மறுபடியும் ஆண்டவர் இன்னொரு அற்புதத்தையும் செய்கிறாரு. என்ன செய்கிறாருன்னா, உன் கையை எடுத்து உன் மடியில் போடுன்னு சொல்கிறாரு. அவன் மடியில் போட்ட உடனே அவன் கையெல்லாம் வெண்குஷ்டம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. ஐயோ என் கையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பயந்துட்டான். மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையை மறுபடியுமா மடியில் போடுன்னு சொல்கிறாரு. அவன் கையை எப்படி மறுபடியுமா பழைய மாதிரியே மாறிடுச்சு. நல்லா நம்ம கைகளை போலவே மாறிடுச்சு. அவனுக்கு ஆச்சரியம்
ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனாலும் அவனால் என்னால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும், நான் எப்படி அந்த ராஜா கிட்ட போய் பேசுவேன், என் பேச யாரு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயம். ஏன் அவன் பயந்தானா, ஆண்டவர்கிட்ட அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறேன்னு சொல்றீங்க, என்னை நடத்தி வரேன்னு சொல்றீங்க, அதிசயங்கள் எல்லாம் செய்றீங்க, எல்லாம் சரிதான், ஆனா எனக்கு சரியா பேசவே வராது, எனக்கு திக்கு வாயும் மந்த நாவும், நான் பேசினா எல்லாரும் சிரிப்பாங்க, நான் பேசுறது யாரும் கவனிக்க கூட மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி போய் அந்த ராஜா கிட்ட பேச முடியும், எப்படி அந்த ஜனங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு சொல்லி ரொம்ப பயந்து ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்றான். ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவ்வளவு பண்ணி என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே, இவ்வளவு சொல்லி அவன் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான்ல, உனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான்ல ஆரோன்னு சொல்லி, அவன் ரொம்ப நல்லா பேசுவான்ல, அவனை அவன் கூட வச்சுக்கோ, நீ பேச வேண்டியதெல்லாம் அவன் பேசுவான், நான் உங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி மோசேவும் ஆரோனும் போறாங்க. போய் அந்த ராஜா கிட்ட போறதுக்கு முன்பதாக அந்த ஜனங்களிடத்துலலாம் சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போய் ஆண்டவர் இப்படியா சொன்னாரு, நம்ம எகிப்தில் இருக்கிற இந்த அடிமைத்தனத்தெல்லாம் மாற்ற போறாரு, இங்கிருந்து வேற ஒரு தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போறாரு, அங்க பாலும் தேனும் ஓடும், அங்க நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும், இங்க இருக்கிற மாதிரி நம்ம அடிமையா இருக்க மாட்டோம், அங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்போம், அவரை ஆராதிப்போம்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறாங்க. அந்த ஜனங்களும் சரி நாங்க வரோன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ராஜா, பார்வோன் ராஜா அவங்களை விடுறதுக்கு மனசே இல்லை. அவன் எவ்வளவோ கடினப்பட்டு தான் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு என்ன பண்றான்னா, அந்த ஜனங்களுக்கு விரோதமா இன்னும் காரியங்களை செய்யறான், இன்னும் அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறான். ஆண்டவர் பார்த்தாரு, அந்த தேசத்துக்கு, எகிப்து தேசத்துக்கு 10 வாதைகள் அனுப்புனாரு. மோசேவை வச்சு பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சாரு. அந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. அந்த அதிசயத்தை எல்லாம் பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க, எகிப்து ஜனங்கள் எல்லாம் பயந்தாங்க. ஆண்டவர் அவங்க கூட இருந்து நடத்திட்டு வந்தாரு. கடைசியில ஆண்டவர் அவங்க கூட இருந்து அந்த 6 லட்சம் ஜனங்களையும் மோசே வழி நடத்த மோசேக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. மோசேவை பார்த்தோம்னா மோசேவுக்கு குறைவு இருந்துச்சு தான். மோசேவுக்கு அந்த வாய் திக்கு வாயும் மந்தனாவுமா இருந்துச்சு தான். அவன் பயந்தான், நான் எப்படி பேசுறது, நான் எப்படி சொல்றதுன்னு பயந்தான். ஆனால் ஆண்டவர் கூட இருந்ததுனால, அவர் நடத்தினதுனால அவனால் காரியங்கள் எல்லாம் செய்ய முடிஞ்சுச்சு. ஆண்டவர் கூட இருந்ததுனால அவன் குறைவுல கூட அவன் பராக்கிரமசாலியா இருந்தான். நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்ம லைஃப்லயும் நமக்கு அநேக குறைகள் இருக்கலாம், நமக்கு பலவீனங்கள் இருக்கலாம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது, அவர் நம்ம கூட இருந்து நடத்தும் போது, எனக்கு எந்த குறை இருந்தாலும், எனக்கு எந்த பலவீனங்கள் இருந்தாலும் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். என்னுடைய பலவீனத்திலும் என்னுடைய குறையிலையும் நான் பராக்கிரமசாலியாயிருக்கும். குறைவில் பராக்கிரமசாலியில் மோசே பற்றி நம்ம பார்த்தோம்ல. மோசே பார்த்து ஆண்டவர்கிட்டயே சொல்கிறாரு, என்னாலெல்லாம் முடியாது ஏசப்பா, ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, குறைவாக இருந்தாலும் நான் நடக்கிறேன்னு சொல்கிறாரு. 6 லட்சத்துக்கு அதிகமான புருஷர்களை அவர் கொண்டு லீட் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா குறைவாக இருந்தாலும் ஏசப்பா அவர் தான் ஃபர்ஸ்ட் லீடராக அவர் வச்சுருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஓகே, இன்னைக்கு உண்டான நம்ம வசனத்தை படிச்சுக்குவோமா? இன்னைக்கு என்ன வசனம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், யாத்ராகமம் 34:10. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். என்ன குட்டீஸ், என்னோட டீம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் பாட்டு உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மோசையோட கதையை கேட்டீங்களா? கதை பிடிச்சிருந்துச்சா? அந்த கல்லில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? ஆமாம், மோசைக்கிட்ட எவ்வளோ குறைகள் இருந்தாலும் ஆண்டவர் அதெல்லாம் நிவர்த்தியாக்கி அவரோட பெரிய பராக்கிரமசாலியாக உபயோகப்படுத்தினார். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளையும் ஆண்டவர் நிவர்த்தியாக்கி நம்மளையும் பெரிய பராக்கிரமசாலியாக நம்மளையும் உபயோகிப்பார்.
பேட்ஸ்மேன் இலக்கு, விக்கெட் எடுப்பது பவுலர் இலக்கு, வெற்றி பெறுவது டீமின் இலக்கு, பரலோகம் போவது எந்த இலக்கு, செஞ்சுரி அடிப்பது பேட்ஸ்மேன் இலக்கு, விக்கெட் எடுப்பது பவுலர் இலக்கு, வெற்றி பெறுவது டீமின் இலக்கு, பரலோகம் போவது எந்த இலக்கு. பரலோகில் என்றென்றும் வாழப்போகிறோம், பரிசுத்த இயேசுவோடு வாழப்போகிறோம். பரலோகில் என்றென்றும் வாழப்போகிறோம், பரிசுத்த இயேசுவோடு வாழப்போகிறோம். கவலை அங்கே இல்லை, கண்ணீர் அங்கே இல்லை, இனி என்றென்றும் கொண்டாட்டமே. பரலோகம் எனக்கு ஷாமிராமினா, 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 ஷாமிராமினா. ஷாமிராமினா ஹே பக்கா பக்கா ஹே ஷாமிராமினா ஹே பரலோகம் எனக்கே. செஞ்சுரி அடிப்பது பேட்ஸ்மேன் இலக்கு, விக்கெட் எடுப்பது பவுலர் இலக்கு, வெற்றி பெறுவது டீமின் இலக்கு, பரலோகம் போவது எந்த இலக்கு, செஞ்சுரி அடிப்பது பேட்ஸ்மேன் இலக்கு, விக்கெட் எடுப்பது பவுலர் இலக்கு, வெற்றி பெறுவது டீமின் இலக்கு, பரலோகம் போவது எந்த இலக்கு. பரலோகில் என்றென்றும் வாழப்போகிறோம், பரிசுத்த இயேசுவோடு வாழப்போகிறோம். பரலோகில் என்றென்றும் வாழப்போகிறோம், பரிசுத்த இயேசுவோடு வாழப்போகிறோம். கவலை அங்கே இல்லை, கண்ணீர் அங்கே இல்லை, இனி என்றென்றும் கொண்டாட்டமே. ஷாமிராமினா ஷாமிராமினா பரலோகம் எனக்கே ஷாமிராமினா 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 ஷாமிராமினா. தந்தானானே தானே தன தந்தானானேனா, தந்தானானே தந்தானானே தானானேனா, தந்தானானே தானே தன தந்தானானேனா, தந்தான
மாட்டாங்களா? சரி, அடுத்ததான் என்ன பார்க்கணும் தெரியுமா? ஒரு மிஷினரி சொல்ல ஸ்டோரி வந்து கேட்கலாம். I can be a little missionary, talk about my Jesus everywhere I go. ஓகே, இப்போ நம்ம நல்லா கதை கேட்டோம், வசனம் படித்தோம், நல்ல பாட்டு பாடணும், நல்ல ஆக்ஷன் சாங்லாம் நல்லா பண்ணிக்கல. அதே போல் இன்றைக்கி இன்னொரு காரியத்தை கூட நம்ம கற்றுக்க போகிறோம். ஒரு மிஷினரி பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், கற்றுக்க போகிறோம். ஐடாஸ் கடல். எவ்வளோ பேருக்கு தெரியும் ஐடாஸ் கடல்? கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியும், கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியல, புதுசாக இருக்குல்ல. ஓகே, அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐடாஸ் கடல் யார் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு ஃபேமஸ் டாக்டராக இருந்தாங்க. எங்கே டாக்டராக இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவில் தான் என்ன பண்ணாங்க, டாக்டராக ஒர்க் பண்ணாங்க. எந்த ஊர் அப்படின்னு சொன்னால் வெள்ளூர் அப்படின்னு. அவங்க வரும்பொழுது அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அவங்களோட ஆசையெல்லாம் என்ன தெரியுமா இருந்துச்சு, நல்ல ஒரு பணக்கார கோடீஸ்வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணணும், அப்படி ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும், வேணுங்கிறதெல்லாம் அப்படி எப்படி சொல்லணும், நினச்ச நேரத்தில் செய்யணும். அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லக்ஸூரியஸ் லைஃப், ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வாழணுங்கிறத ஐடாஸ் கடலோட ரொம்ப நாள் ஆசை. இப்போ அவங்க அப்பா வந்து எங்கே மிஷினரி மாதிரி ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அப்பா சொல்லுவார்ல, நம்ம இந்தியா பற்றிலாம் சொல்லும்பொழுது ஐடாக்கு எப்படி இருக்கும்னா, இந்தியா அப்படின்னு சொன்னாலே பஞ்சமாக இருக்கும், ரொம்ப புழுதியாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், நல்லா இருக்காது. இப்படி தான் ஐடாவோட இந்தியா பற்றின ஒரு பிம்பம் இருந்துச்சு. இப்போ ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா பார்க்குறதுக்காக வெக்கேஷனில் அவங்க என்ன பண்ணாங்க, இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவில் வந்திருக்கும் பொழுது இது பார்க்கும்பொழுது கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்களோட ஆசைலாம் எப்படி இருந்துச்சு, கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணோம், நல்லா ஹாப்பியாக இருக்கும். யாரை கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க, நான் ஒரு கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணோம், நான் ஹாப்பியாக இருக்கும். இது மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே சொல்லுவாங்க. அவங்களோட ஆசை தீராத ஆசையாக கூட இருந்துச்சு. இப்போ அவங்க அப்பா கூட வந்து மிஷினரியாக அவங்க அப்பா வேலை செய்யும்பொழுது அவங்க வந்து சுற்றி பார்க்கறதுக்காக இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. ஒரு வெக்கேஷன் டைமில் வந்திருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே லெட்டர் எழுதிட்டே போகல, சீக்கிரத்தில் வா சீக்கிரத்தில் வா, கம் ஃபாஸ்ட் கம் சூன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிட்டு. எதுக்காக அப்படின்னா அந்த வெக்கேஷனை என்ஜாய் பண்ணணும். நீ எதுக்கு இந்தியாவுக்கு போனேன், இந்தியாவில் உனக்கு அங்கே என்ன கிடைக்கும், அங்கே ஒன்றுமே இருக்காது, நீ அங்கே போகணுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டுட்டே இருப்பாங்களாம். இவங்க அவங்க அப்பா கூட அப்படியே சுற்றி இந்தியா அவங்க அப்பா மிஷினரி ஊழியம் செய்யும்போது இவங்களும் போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நைட்டு என்னாச்சு, அவங்க அப்பா ஊழியத்துலேருந்து வரல. இப்போ இவங்க ஒரு புக்கு படிச்சுட்டே இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து கதவை தட்டுறாரு. திறந்தோன்னா உடனே என்ன பண்ணுறாங்க, ஐடாஸ் கடை போய் திறக்கிறாங்க. திறந்தோன்னா ஒரு பிராமணன் ஒரு ஆள் அங்கே நிற்கிறாரு, பிராமணன் நிற்கிறாரு. இது மாதிரி ஒரு 14 வயசு மனைவிக்கு பிரசவம் ஆக போகுது. எல்லாரும் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, அதாவது இந்த மருத்துவச்சிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் எப்படியாச்சும் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து ஐடாஸ் கடரை கேட்டாங்க அப்படின்னா அவங்க அப்பா ஒரு டாக்டராக இருந்தாங்க. ஜான்ஸ் கடர் என்ன பண்ணாங்க, ஒரு டாக்டராக இருந்தாங்க. அதனால ஐடாவுக்கும் தெரியும்னு சொல்லிட்டு ஐடா வந்துட்டு கேட்குறாங்க. ஐடாஸ் கடருக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க தான் வெக்கேஷனுக்கு தானே வந்திருக்கிறாங்க, அவங்க ஒன்றுமே தெரியாது. ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது, எங்கள் அப்பா வந்து நான் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த பிராமணருக்கு என்ன ஆச்சு, கோவம் வந்துச்சு. அப்படிலாம் வந்து என்ன பண்ண முடியாது, என் மனைவியை வேறொரு ஆண் அவர் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ இது ஐடா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு யோசனையாக போயிட்டாங்க. மறுபடியும் போய் என்ன பண்ணாங்க, புக்கு படிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பிரசவ வேதனை துடிச்சிட்டு இருக்கிறான், தயவு செய்து வந்து என் மனைவியும் குழந்தையும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் ஐடாவுக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு ஐடாஸ் சொல்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு மருத்துவமே தெரியாது, அது ஒரே நாள் நடக்கிற சம்பவம், அவங்களால ஒன்றுமே செய்ய, எங்கள் அப்பா வந்தால் நான் அனுப்பிச்சிட்றேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, என் மனைவி வந்து என் குடும்பத்தார் தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாது, பரவாயில்ல அவள் சாகட்டும் அப்படின்னு அப்படி என்ன பண்ணாங்க. அப்படி கோவத்தில் ஊர் திரும்பி போயிட்டாங்க. இதை கேட்குறது ஏன் இப்படி இருக்கிறாங்க இந்த ஜனங்கள் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. மறுபடியும் அவங்க பண்ண பண்ணாங்க, சரி அப்படின்னு மறுபடியும் புக்கு படிக்கிறாங்க. படிக்கும்போது என்னாச்சு, திரும்ப ஒரு சத்தம் கேட்குது, கதவை தட்டுற சத்தம். போய் பார்க்கலாம் போனால் எப்படி உங்கள் 2 பேர்த்தில் யாராவது இருப்பாங்க, சரி நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம், அப்பா வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது வேற ஒரு ஆள், அவர் வந்து அந்த ஊர்லேயே வந்து ஒரு உயர்குலத்தை சேர்ந்தவர், அவர் வந்து நிற்கிறாரு. என் மனைவிக்கு வந்து இது மாதிரி பிரசவம் பார்க்கணும், வரீங்களா அப்படின்னு. ஐடியா சொல்கிறாங்க, என்னாலுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எங்கள் அப்பா வேணால் நான் வர சொல்கிறேன், எங்கள் அப்பா இப்போ எல்லாம் வந்துட்டு வர சொல்கிறேன்னு. அவரும் அதுக்கு என்ன பண்ணல, ஒத்துக்கவே இல்லை. ஒரே பதில் 3 பேரும் 3 தரப்பான
விதமான மக்களும் சொல்லும் பொழுது ஐடாக்கு அது ரொம்ப பாதிச்சுது. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஜெபிக்கும் பொழுது ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அறியாமல் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. அந்த டைமில் ஆண்டவரோட அழைப்பை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா புரிய ஆரம்பிச்சிது, ஏன் நம்ம இந்தியாவுக்கு வந்தோம், எதனால் நம்ம செய்யணும் அப்படிங்கிற காரியம் புரிய ஆரம்பிச்சு. அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த பட்டாசு வெடிக்கிற சத்தம், அந்த பட்டாசோட சத்தம் ஜாஸ்தியாகிடுச்சு. கொஞ்சம் இறைச்சல்கள்லாம் ஜாஸ்தியாகும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஒரு விதமான ஒரு பயம் வந்துச்சு. யாருக்கு? ஐடாஸ் கடவுளுக்கு. ஏன் பயம் வந்துச்சு? ஏன்னா நேற்று தானே 3 பேர் கேட்டுட்டு போனாங்க, என் மனைவிக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நேற்று கேட்டுட்டு போனாங்களே. அவங்க 3 பேர்த்துக்கும் ஐடாஸ் கடவுள்னால உதவி செய்யவே முடியல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மருத்துவ அறிவு அவங்களுக்கு இல்லாதங்காட்டி அவங்களால செய்யவே முடியல. அது அவங்களை ரொம்ப பாதிச்சுது. உடனே கொஞ்சம் பயம் மனசுக்குள்ள கருக்கலாக இருந்தது. ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு என்ன ஆச்சு போய் பார்த்துட்டு வாங்க, ஊருக்குள்ள பட்டாசு சத்தம் கேட்குது, எனக்கு பயமாக இருக்குது. போய் கேட்கும்போது என்னாச்சு, சொன்னது போலே அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த சம்பவம் ஐடாஸ் கடலை ரொம்ப பாதிச்சது. ஏன் இப்படி இருக்கிறாங்க ஜனங்கள் அறியாமைனால அப்படின்னு சொல்லப்போ அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, நான் கண்டிப்பாக எங்கே போக போகிறேன், அமெரிக்கா போக போகிறேன். எதுக்காக போகிறான்னு சொன்னாங்க, ஆமாம் நான் போய் டாக்டருக்கு படிக்க போகிறேன், மெடிசின் படிக்க போகிறேன், மெடிசின் படிச்சுட்டு டாக்டருக்கு படிச்சுட்டு நாங்கள் ஊழியம் செய்ய போகிறோம். முதல்ல அவங்க அமெரிக்கா போகணும்னு நினச்சாங்க. எதுக்காக நினச்சாங்க அப்படின்னா அங்கே போய் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் இந்த டைம் போய் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, போய் படிக்கணும், நான் போய் மெடிசின் படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும், டாக்டருக்கு படிச்சுட்டு இங்கே ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆசைப்பட்டாங்கம்மா. அது மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம அறியாமையில் இந்த ஜனங்கள், இந்திய ஜனங்கள் முதல்லலாம் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி மிஷினரிகள் தான் ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்காக செலுத்து அவங்களோட ஏசப்பா பற்றி நம்மளுக்கு சொல்லி நம்மளுக்கு எல்லா விதமான கல்வி அறிவு நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஒரு நாள் ஐடாஸ் கலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஜான்ஸ் கலர் அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க அப்பா குதிரை சைக்கிள் வண்டியில் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கால் தடுக்கி கீழே விழுந்துட்டார். கால் தடுக்கி கீழே விழுந்தோன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அவரால் எந்திரிக்க முடியல. சரி இப்படியே கஷ்டப்பட்டு அவர் தூக்கிட்டு போய் அவங்க ரூம்லலாம் போட்டுட்டு அவரோட கசின் ஒருத்தர் இருந்தார். அவர் டாக்டரு. அவர் பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கு கேன்சர் அப்படின்னு சொன்னாங்க. வேறு எந்த ஒரு மருத்துவ உதவியுமே அவங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ ஐடாக்கு அது இன்னும் அதிகமாக அவங்கள பாதிச்சுது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம மருத்துவ சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ அவங்க அமெரிக்கா போகும்பொழுது அவங்க இந்தியாவோட நிலைமை பற்றியெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க. அப்போது இந்தியாவோட தேவைகளை சொன்னாங்க. அமெரிக்காலையும் பிரிட்டன்லாம் சொல்லி மருத்துவத்துக்கு உண்டான எல்லா தேவைகளையும் அவங்க வாங்கிட்டு இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு காலேஜ் கட்டினாங்க. எடுத்ததுமே காலேஜ் கட்டின ஒரு சின்ன ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அவங்க டாக்டர் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. நர்சஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, அசிஸ்டன்ட் யார் இருப்பாங்க, யாருமே இல்லை தானே. இன்ட்ரெஸ்டான மக்களை கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து தன்னோட இருந்து அவங்க செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பெரிய ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு அறுவை சிகிச்சை. கூட யாருமே இல்லையே, என்ன பண்ணுவாங்க, ஐடா யோசிச்சாங்க, சரி நம்ம கூட பழக்கி வச்ச நம்மளோட தோழிகள் இருக்காங்களே அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் கிருபையில அந்த ஊழியமாக அந்த அறுவை சிகிச்சை என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் சக்ஸஸாக முடிஞ்சிச்சு. உடனே அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஓகே நம்ம என்ன பண்ணலாம், இவங்களுக்கு மருத்துவத்தை சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூலை ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜே கட்டினாங்க. எல்லாத்தோட உதவிகளை கேட்டு ஒவ்வொருத்தர பேசும்பொழுதெல்லாம் இந்த காலேஜை பற்றி இந்தியாவை பற்றி சொல்லி ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜே கட்டினாங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் என்னென்னா சிஎம்சி ஹாஸ்பிட்டல், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். அது எங்கே இருக்குன்னா வெள்ளூரில் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய காலேஜ் நம்மளுக்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்த ஐடாஸ் கடர் அவங்க கிறிஸ்தவ மிஷினரியாக இருந்து மருத்துவ சேவைகள் செய்து நம்மளுக்கு நிறைய காரியங்கள் செஞ்சாங்க. வெறும் மருத்துவ உதவி மட்டும் செய்யலை, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஏங்கிட்டு இருந்தாங்க. கடைசி சூழ்நிலை வரும்போது டாக்டர் நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க இயேசுப்பாவை ஜெபித்து அவங்க செய்கிறாங்காட்டிக்கு அவங்களோட காரியங்கள்லாம் சக்ஸஸாக முடிஞ்சுது. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஐடாக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருந்தாங்க. ஐடாஸ் கடை செஞ்சாங்கன்னா அந்த காரியம் நடக்கும், எப்படி நம்மளைய காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெண் கொடுமைகள், பாலிய விவாகம், சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இன்னொன்று என்னென்னா இந்த கெட்ட நேரத்தில் குழந்தை பிறந்துச்சுன்னா
கஷ்டம், அது தப்புன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட பெண்ணோட காலை கட்டி வச்சிருவாங்களா. இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தையும் செத்து போயிடும், அந்த தாயும் செத்து போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நிறைய கொடுமைகள் எல்லாம் இந்தியாவில் நடந்துக்கும் பொழுது இதெல்லாம் எதிர்த்து யார் போராடினாங்க அப்படின்னு சொன்னால் ஐடாஸ் கடல். வெறும் மருத்துவ சேவை மட்டும் செய்யலை, அவங்க பெண் கொடுமைகளுக்கு எதிராகவும் போராடினாங்க. அப்புறம் தேவதாசி திட்டம்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் கோயிலை விட்டுருவாங்க, கோயிலையே வளர்ந்து கோயில் காரியங்களவே அவங்க செய்வாங்க. இந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெண் கொடுமைக்காகவும் அவங்க என்ன பண்ணாங்க நிறைய காரியங்கள் ஈடுபட்டு எல்லாத்துக்கும் மேலான முயற்சிகளை செஞ்சாங்க. நல்ல ஒரு மிஷினரியாக நம்மளுக்கு வாழ உதவி செய்தாங்க. என்ன சந்தோஷ், இந்த செகண்ட் டே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், உண்மையிலே இந்த நாள் நல்லா இருந்துச்சு. குட்டீஸ், நீங்களே என் கூட சேர்ந்து உண்மையிலே இந்த கதையெல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு டான்ஸும் பார்த்தோம். ஸோ நம்ம ஒரு மிஷினரி ஸ்டோரி கூட இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? ஆமாம். ஸோ அதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுன்னா இன்னும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்த்துக்கிட்டே இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாமா? ஓகே குட்டீஸ், எல்லோரும் ஜெபம் பண்ணலாமா? நம்ம ஜெபம் பண்ணால் என்ன பண்ணணும்? முழங்கால் படிட்டு கண்களை மூடி கைகளை குப்பிக்கொள்ளலாமா? இல்லை ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுப்பா இந்த 2வது விபிஎஸ் நாள் ஆண்டவரே நடத்தும்படியாகவும் இந்த நாள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாகவும் எங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கற்றுக்கொண்ட காரியங்களை ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. கற்றுக்கொள்கிற காரியங்கள் ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மோசேயோடு கூட இருந்து நடத்தது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீ நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த குறைகளாக இருந்தாலும் அந்த குறைவுகளை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய மகிமைக்குள்ளாக நிறைவாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்துங்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் உற்சாகப்படுத்துங்க தகப்பனே. உம்முடைய ஆவினால் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த தோல்விகளையும் எந்த பலவீனத்தையும் பார்க்கக்கூடாதபடி நீர்தாமே பராக்கிரமசாலிகளாக நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியா செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இனி வருகிற நாட்களிலும் அவர்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். செஞ்சுரி அடிப்பது பேட்ஸ்மேன் இலக்கு, விக்கெட் எடுப்பது பவுலர் இலக்கு, வெற்றி பெறுவது டீமின் இலக்கு, பரலோகம் போவது எந்த இலக்கு. செஞ்சுரி அடிப்பது பேட்ஸ்மேன் இலக்கு, விக்கெட் எடுப்பது பவுலர் இலக்கு, வெற்றி பெறுவது டீமின் இலக்கு, பரலோகம் போவது எந்த இலக்கு. பரலோகில் என்றென்றும் வாழப்போகிறோம், பரிசுத்த இயேசுவோடு வாழப்போகிறோம். பரலோகில் என்றென்றும் வாழப்போகிறோம், பரிசுத்த இயேசுவோடு வாழப்போகிறோம். கவலை அங்கே இல்லை, கண்ணீர் அங்கே இல்லை, இனி என்றென்றும் கொண்டாட்டமே.